நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோன்னா, தாம்பரம் ஸ்ரீ வராகி ஈசநேசன் அவர்களின் குடும்ப நல பிரச்சனைகளை எப்படி ஜோதிட ரீதியாக அணுகிறதுங்கிற குறித்து தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் அற்புதமான கால நேரம். குடும்ப கஷ்டங்கள் 1000 இருந்தாலும் அவையெல்லாம் சரியாக கூடிய காலம். நான் இப்போ இந்த ஓப்பனிங்கில் சொன்னதை போல் பசங்களுக்கான திருமணத்துக்கான கவலைகள் துலாம் ராசிக்கு. பசங்க அடுத்து நல்ல ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. பொண்ணுக்கு ஒரு 23-24 வயசு ஆகிடுச்சு. நாம் பாப்பா அப்பா அம்மாவை தவிர வேறு எதுவும் தெரியாது, நம்ம பொறுப்பு இருக்குது சாமி, நல்ல மாப்பிள்ளையாக அமையணும். அதே போல் பையனாக இருந்தால் நல்ல பொண்ணு அமையணும். திருமணத்துக்கான கவலைகள். அல்லது இப்போ 10th படிக்கிறாங்க, +2 படிக்கிறாங்க. +2 முடிச்சுட்டு அவங்க நல்ல ஸ்டேஜுக்கு வரணும். அவங்கள கொண்டு போய் ஒரு நல்ல காலேஜில் சேர்க்கணும். நல்ல படிப்பு அமையணும். அவங்களுக்கு எதிர்கால சிறப்பு நீட்டோ, அதாவது MBBSஓ எல்லாம் IITயோ இல்லை இன்னும் நிறைய உயர் படிப்புகள், குரூப் எக்ஸாமு, அது போன்ற பிள்ளைகளை பற்றிய கவலைகள். மெயினாக திருமணம். நிறைய முயற்சி செய்து தோற்று போவது, அப்படி இல்லைன்னா சில இடங்களில் பசங்களே முயற்சி செய்து அதில் வரக்கூடிய தோல்விகள். அது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்கும், இன்னொரு பக்கம் ரொம்ப வேதனையாக இருக்கும். அல்லது பசங்க போராட்டமாக நிற்கும், சொல்கிற பேச்சு கேட்காம நான் இப்படித்தான் நடந்துப்பேன், நான் இதை தான் செய்வேன் அப்படின்னு ஒரு உறுதியாக போராட்டமாக குடும்பத்துக்கு ஒரு எதிராக நிற்கிறது. என்ன சாமி, எப்படியாவது குடும்பத்தை கொஞ்சம் காப்பாற்றுங்க, நடக்கக்கூடாதுங்க சாமி, நடந்ததுன்னா குடும்பம் வெளியில் தலை காட்ட முடியாதுங்க, ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்போ பசங்களை பற்றி ஒன்று படிப்பாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், குடும்பம் கட்டி கொடுத்தா சாமி, கட்டி கொடுத்த இடத்துல எப்படி இருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுத்தல போன இடத்துல குழந்தை எப்படி இருக்குங்க, இல்லை பையன் கஷ்டப்படுறான் சாமி, மருமக அது ரொம்ப ஆடுனான்னு ஆடுது, அது உங்கள் அம்மா வீட்டுக்கே போய் உக்காந்துக்குது. போன வாரம் கூட 2 டாக்டர் குடும்பம். அவங்க நல்ல டாக்டராக இருக்காங்க, மாதம் நல்ல சம்பளம் சம்பாதிக்கிறாங்க, மெட்ராஸ் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறாங்க. பொண்ணு இத்தனைக்கும் டாக்டர் கிடையாது, நார்மல் BE தான் படிச்சிருக்காங்க, ITயில் வேலை செய்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்துடுச்சு. துலாம் ராசி பையன், சாதுவான பையன். மனைவி சிம்ம ராசி, ஆடுன்னு ஆடுது. மொத்த சொத்தி கொண்டு எனக்கு வேலை கொடுத்துரு, அது போய் வித்தி எடுத்தா, இது போய் வித்தி எடுத்தா, அதிகாரம் பண்ணுது. குடும்பம் பண்ண மாட்டேங்க, அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்குது. ஏதோ கெஸ்ட் ரோல் மாதிரி ஞாயிற்றுக்கிழமையானா காலம்பரை சாயந்தரம் போயிடுது. மீதி 7 நாள் எங்கே இருக்குது, அம்மா வீட்டில் இருக்குது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் நம்ம பசங்க போய் தெரியாமல் மாட்டிக்கிறது, பசங்களுடைய வாழ்க்கை அங்கே கெட்டு போயிடுறது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய மன கஷ்டங்கள். திருமண வாழ்க்கை என்பது நிம்மதிக்காக செய்யக்கூடியது, சந்தோஷத்துக்காக செய்யக்கூடியது. அதுதான் வாழ்க்கை, அதுதான் சாமி வாழ்க்கை. திருமணம் எதுக்காக பண்ணுறோம்? ஒருத்தருக்கு அனுசரணையாக இன்னொருத்தருக்கு இருக்கிறது. கணவன் சரியில்லைனா கூட சரிங்க, எங்கள் வீட்டுக்கார் அவர் அப்படி தாங்க இருப்பார், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுக்கு பேர் தான் மனைவி. அவர் அப்படி இருக்காருன்னு குறை சொல்கிறதுக்கு பொண்டாட்டி தேவையே இல்லை, அது கணவன் தேவையில்லை. மனைவி சரியில்லை, இருமா சரியாகும் இருமா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த ஆம்பளை தேவை. அப்போ கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருக்கலாம், நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகள் படிப்பு சம்பந்தப்பட்ட கவலைகளாக இருக்கலாம், மேல் படிப்பு ஹையர் ஸ்டடீஸ் கொஞ்சம் வெளிநாடு கொண்டு போய் சேர்க்கறது, அது கிடைக்காமல் இருக்கலாம். இதெல்லாம் நல்ல நேரம் பிறக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மெயினாக திருமணங்கள் கைகூடும். பிள்ளைகளுக்காகட்டும் இல்லை கணவனாகட்டும் மனைவியாகட்டும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, சொத்து பிரச்சனைகள், வீடு பிரச்சனைகள், மெயினாக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்,
அல்லது மாமனார் மாமியார் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும், சொத்து பிரச்சனைகள் தீரும். உடல்நிலை ஆரோக்கியம், மனைவியாக இருந்தால் கணவனை நல்லபடியாக பார்த்துக்கணும், கணவனாக இருந்தால் மனைவியை நல்லபடியாக பார்த்துக்கணும். அப்போ கணவன் மனைவியிடையே வரக்கூடிய உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால் உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருக்கேன் சாமி, ஹெல்த்து சரியில்லை, சம் ப்ராப்ளம், ஆசன வாயு ப்ராப்ளமாக இருக்கலாம், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், அடிவயிறு பிரச்சனையாக இருக்கலாம், ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் இப்படி இருக்குது சாமி, திரும்ப எழுந்து நான் நடப்பேனா, வேலைக்கு போவேனா? அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் இதெல்லாம் நல்ல முறையில் இருக்கும், கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பானதா. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், ராசிக்கு 6 இருக்கக்கூடிய சனி பகவான். மெயினாக துலாம் ராசிக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகள், செய்வினை கோளாறுகள் இதெல்லாம் தெரிய வரும். உண்மைன்னு நம்புவீங்க, உண்மைன்னு நம்பிட்ட சாமி, இதுலேருந்து எங்களை எப்படி காப்பாற்றுறது, எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க சாமி, இவங்க செஞ்சிட்டாங்க அவங்க செஞ்சிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால் அந்த செய்வினை கோளாறுகள் விலகும். அப்போ குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும், கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. அப்போ இதுக்கு தீர்வு எப்படி சாமி, இதுக்கு என்ன சாமி பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பரிகாரம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் உள்ளது. அந்த பிறப்பு ஜாதகத்தை பார்க்கும்போது தான் கிரக அமைப்புகளை வச்சு தான் என்ன லக்னம், என்ன ராசி, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இதெல்லாம் வச்சு தான் நம்ம பரிகாரம் சொல்ல முடியும். நல்லதே நடக்கும் துலாம் ராசி அன்பர்களே.